சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ தேவா. அட ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன விஷயம்? எல்லாரும் காலையிலே வந்திருக்கீங்க? சொல்லுங்க. அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுல? அடுத்து என்ன பிளான்? அன்ன போஸ்ட்ங்கிறதுனால கேன்வாசிங் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும் தேவா. ஏன்? ஏன்னா உன்னை எதிர்த்து நாமினேஷன் பண்ணிருக்கான். நீ நிக்கிறேன்னு தெரிஞ்சாலே உன்னை எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒருத்த மட்டும் உனக்கு எதிரா நிக்க போறான். யார் அது? ரிஷி. ரிஷியா? எந்த ரிஷி? அதான் ஆர்எஸ் அனிமேஷன் கம்பெனியோட ஹெட். ஆர்எஸ் அனிமேஷனா? ஆமா தேவா. அதோட எம்டி ரிஷியா என்னை எதிர்த்து நாமினேட் பண்ணிருக்கிறது? அவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப தெரிஞ்சுட்டேதான் அப்படி பண்ணிருக்கானா? அவனை சும்மா விட மாட்டேன் நான். சரி உட்காருங்க. கோவப்படாதீங்க. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பு வர்றது நல்ல விஷயம் தானே? அதுக்குன்னு உன்னையே எதிர்த்து நிக்கிறதா? இங்க பாருங்க, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் யார வேணா எதிர்த்து நிக்கலாம். அதான டெமோக்ரஸி. அதனால ரிஷி நாமினேஷன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு தான் சார். தப்பு தான் சார். ரிஷி, சாரி சார். எதுக்கு சாரி? உங்களை எதிர்த்து நாமினேஷன் பண்ணதுக்காக. எலெக்ஷன்ல யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்கன்னு சொல்லிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாமினேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த யாரோ ஒருத்தர் என்னோட ரோல் மாடல் நீங்க தானே தெரியாது சார். அது தெரிஞ்சதும் நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டேன். நான் அவங்க எதிரில் நிக்கிறதுக்கு தகுதி இருக்கலாம், ஆனா எதிர்த்து நிக்கிறதுக்கு தகுதி இல்லை சார். ஐம் சாரி சார். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என்ன ரிஷி, இதுக்கு போய் இத்தனை தடவை சாரி சொல்லிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நீ இந்த பிரசிடென்ட் போஸ்டுக்கு வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல சார், பிரசிடென்ட் போஸ்ட் பெரிய பொறுப்பு. எனக்கு ஆர்வம் இருந்தாலும் உங்க அளவுக்கு அனுபவம் கிடையாது சார். நீங்க தான் அதுக்கு கரெக்டான ஆள் சார். இந்த விஷயத்த நானே உங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் தான் நேர்ல வந்தேன் சார். நம்ம கிளப்பை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா ரிஷி, நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம கிளப்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அது என்னோட பாக்கியம். கண்டிப்பா என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் சார். ரொம்ப பெருமையா இருக்கு ரிஷி, இவ்வளவு தூரம் நீயே வந்து பேசிட்டு போறது. மறுபடியும் நீ ஒரு ஜென்டில்மேனை ப்ரூவ் பண்ணிட்ட. தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். போர்ட் மீட்டிங் இருக்கு, டைம்க்கு போகணும். வரேன். ஓகே ரிஷி, பார்க்கலாம். யா. பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க யார திமிரு பிடிச்சவன்னு சொன்னீங்களோ அவனே வந்து எவ்வளவு அழகா பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? இதுக்குதான் முழுசா தெரிஞ்சுக்காம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம்னு சொல்றது. ஆமா தேவராஜ், அந்த பையன் உண்மையிலேயே உங்க மேல இவ்வளவு மரியாதை வச்சிருப்பான்னு இங்க யாருக்குமே தெரியாது. அதான் அவன் வாபஸ் வாங்கி மனசுல இருக்கிற மரியாதை கூட தேவா கிட்ட காமிச்சிட்டானே. அப்புறம் என்ன, நம்ம தேவாதான் இனி அண்ணா போஸ்ட். சரி தேவா, அப்புறம் நாங்க கிளம்புறோம். ஓகே, வரேன் தேவா. சரி தேவா, வரேன். ஓகே. தேவா, சொல்லு செந்தில். அன்னைக்கு அரவிந்தன் ஒரு பையனை பத்தி உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல? ஆமா, ரகுநாத்தோட சன். அவங்க வீட்டுல நான் பேசிட்டேன். நீ சொன்ன கேஷுவல் மீட்டிங்க்கும் அவங்களுக்கு ஓகேவா? என்னைக்கு மீட் பண்ணலாம்னு நீ சொன்னா நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்.
என்ன யோசிக்கிற? இருக்கட்டும் செந்தில், அந்த மீட்டிங்கை கொஞ்சம் ஹோல்ட் பண்ண. ஏன், என்னாச்சு? ஒரு காரணமா தான் சொல்றேன், ஹோல்ட் பண்ண. ஓகே தேவா, ஆனா அந்த அரவிந்த் ரொம்ப நல்ல பையன். அனாமிகாவுக்கு இந்த சம்பந்தத்தை பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட பெட்டரா ஒரு பையன் அமைஞ்சா? அரவிந்தை விட பெட்டராவா? அது யாரு? சொல்றேன். ஓகே தேவா, மீட் பண்ணலாம். வித் ப்ளஷர். என்ன டைம் ஆச்சு, இன்னும் இவ வரல. இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. வரட்டும் வரட்டும். ஹாய் ஹாய் ஹாய். என்ன சார் ரொம்ப ஆர்வமா இருக்காரு போலயே. ஹாய், என்னாச்சு? ஏன் இவ்ளோ லேட்டு? டிராபிக் தான். உனக்கு அப்படி என்ன அவசரம்? ஏன் கேட்க மாட்ட? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லாமையே போயிட்ட. ஒரு மெகா சீரியல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல தொடரும்னு போடுவாங்கல்ல, அத மாதிரி நாளைக்கு சொல்றேன், நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் சொதப்புச்சுன்னு நீ யோசிச்சு பாத்தியா? அதுதான் சொதப்பேர்ச்சே. அத மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பார்த்து மறுபடியும் மறுபடியும் அப்செட் ஆக சொல்றியா? இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? லவ்னா சில பல சொதப்பல் இருக்கதான் செய்யறோம். அது இருந்துட்டு போட்டோம். ஸ்மார்ட்டா இருந்தாதான் லவ் வரும்னு சட்டமா இருக்கு. காதலுக்கு தான் கண்ணு இல்லையே. காதலுக்கு கண்ணு இல்ல, ஆனா நீ காதலிக்கிற பொண்ணுக்கு கண்ணு இருக்குல்ல, அதுல அவளை இம்ப்ரெஸ் பண்ணிருந்தா உன் லவ்வும் செட் ஆயிருக்கும். சரி விடு, அதான் சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டல்ல, அதையே சும்மா 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 சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. நீ அடுத்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வாமா. சரி சரி, அவசரப்படாத, சொல்றேன். சொல்லு சொல்லு. துணிச்சல் தான் செகண்ட் ஸ்டெப்.